அழகே அழகு சரியல்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். மதி கூட பேசின பேச்சு, அவங்கள நடத்தின விதம், அதுக்கு அடுத்து தான் மதியை கை நீட்டி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதான் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி வராங்க. ரேவதி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்க்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு ரேவதிக்கிட்ட கேட்கும். நான் எப்படி இருந்தேன் என்ன, நீ சந்தோஷமாக இருக்கல்ல, அதுவே போதும் அக்கா. உன்னோட வாழ்க்கையை நினச்சி எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மாமா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கொஞ்சம் கூட புரியவே இல்லைக்கா. மாமா எதுக்காக உன்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு நடந்தது எதுவும் தெரியாதுல்ல சுரேஷ், நான் இங்கேருந்து பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் அவருக்கு தேவையில்லாமல் மரியாதை அதிகமாக கொடுத்துட்டீங்க. ஆனால் அவர் என்னை எப்படியெல்லாம் நடத்துகிறாருன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது சுரேஷ். பிள்ளைங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை செய்கிறேன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலே முடியல. அண்ணனோட பேச்சு என்னால் தவற முடியல. அதனால தான் நான் இங்கே உட்காந்தேன். ஆனால் அவர் எதுக்காக என்னை அடித்தாருன்னு உனக்கு தெரியுமா? மதியோட வேலை போனதுக்கு என் புருஷன்தான் காரணம். அந்த விஷயத்த நான் மதிக்கிட்ட சொன்னேன். மதி கோபமாக வந்து சண்டை போட்டுச்சு. இந்த விஷயத்த நீ தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் என்னை கை நீட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அண்ணன் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு. ஆனால் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கிட்ட சுரேஷ் பயங்கர அதிர்ச்சியோடு இருக்காங்க. அதோடு முடிச்சிருக்கு.